இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வந்துட்டு இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமாயிருக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்த திரையுலகினர் மட்டும் இல்லாம தமிழக மக்களையும் இப்போ மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. மிக மோசமான உடல்நிலையோட இறந்து போயிருக்கிற நடிகர் பாரதி ராஜா அவர்களுக்கு சுமார் 85 வயது ஆகுது. தன்னுடைய ஒரே செல்ல மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இறந்ததுனால அந்த ஒரு துக்கத்திலேயே பல்வேறு அவஸ்தைகள் பட்டு இப்ப அவர் இறந்து போயிருக்கிற செய்தி தான் நம்ம எல்லாரையுமே கலங்கடிச்சிருக்கு. அதுலயும் தன்னுடைய மகனை இழந்து அந்த ஒரு 6 மாதம் காலங்களா துக்கத்துல அவர் செஞ்சிருக்கிற செயல்களானது நம்ம எல்லாருக்குமே கண்ணீரையும் வர வச்சிருக்கு. மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இறந்த நிலையில இயக்குனர் பாரதி ராஜா அவர்களும் இழந்திருக்கிறது அந்த குடும்பத்தார்களுக்கு ஒரு பேர் இழப்பா இருந்துட்டு இருக்கு. கடந்த 1977ஆம் ஆண்டு 16 வயது நிலை அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா முதல் முறையா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதியதொரு இலக்கணத்தையும் எழுதினாரு. ஸ்டுடியோக்குள்ள முடங்கி கிடந்த கேமராவை கிராமத்து வயல்வெளிக்கு எடுத்துட்டு வந்து கிராமத்துடைய மண் வாசனையா இப்ப உலகம் முழுக்க கொண்டு சேர்த்திருக்காரு. இப்படி தமிழ் சினிமாவில் எண்ணற்ற படைப்புகளை இயக்கி இருக்கவர் தான் பாரதி ராஜா அவர்கள். பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மகன் இறந்ததுல இருந்தே மிக கடுமையா உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. வயது முதிர்வு காரணமாகவும் மன உளைச்சல் காரணமாகவும் அதனால மோசமான உடல்நிலையோட இப்ப காலமாயிருக்காரு. தன்னுடைய ஒரே செல்ல மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இறந்து அந்த ஒரு 6 மாத காலங்களா பாரதி ராஜா அவர்கள் சரியா தூங்காம தன்னுடைய மகனுடைய இழப்பை தாங்கிக்க முடியாம சரியா சாப்பிடாமையும் இரவு முழுக்க அழுது வந்ததா சொல்லப்படுது. தன்னுடைய மகனை இழந்த சோகத்துல இருந்து மீண்டு வர முடியாம பெரும் அளவுல மன அழுத்தம் ஏற்பட்டு அதனாலேயே அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. யாரு எவ்வளவு சமாதானப்படுத்தியும் பாரதி ராஜா அவர்கள் அந்த ஒரு சோகமான நிலையிலேயே இருந்து வந்ததா சொல்லப்படுது. இதனாலேயே பாரதி ராஜா அவர்களுக்கு மோசமான உடல்நிலை ஏற்பட்டு கடந்த 1 வருடங்கள் காலமாகவே தொடர்ந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. அதுலயும் கடந்த 3 மாதங்களா மிக மோசமான உடல்நிலையோட அவஸ்தைப்பட்டு வந்தது மட்டும் இல்லாம தொடர்ந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. இதுல நேற்றைய தினத்துல இருந்தே பாரதி ராஜா அவர்கள் பேச்சு மூச்சு இல்லாம தீவிர உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட இந்த நிலையில நாம யாருமே எதிர்பார்க்காத நிலையில இன்னைக்கு விடியற் காலை 4 மணிக்கு நீலாங்கரையில இருக்கிற அவருடைய இல்லத்துல காலம் ஆயிருக்காரு. இப்போ பாரதி ராஜா அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமே எல்லாருக்குமே நம்ப முடியாத அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இப்போ பல்வேறு திரைத்துறை பிரபலங்களும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.